5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. குறிப்பாக இந்த சிஏசி ஃப்ரான்ஸ் நாட்டை ஸ்டாக் மார்க்கெட் வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்து. அங்கே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு விழுந்திருக்கு. கான்ஃபிடன்ஸ் ஓட்டு எடுத்திருக்கிறாங்க, அதை அவங்க இழந்திருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். அக்டோபர் மாதத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 29,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நவம்பர் மாதத்தில் 9,100 கோடி ரூபாய்க்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2 மாதத்திலும் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அக்டோபர் மாதத்தில் 1.07 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸை. நவம்பர் மாதத்தில் 44,483 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆர்பிஐ டிசம்பர் மாதத்தில் இருந்து 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஜப்பான் நிறுவனமான நொமுரா கருதுறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டிசம்பர் மாதத்தில் துவங்கிங்க, டிசம்பர் மாதத்தில் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிடையாது, டிசம்பர் மாதம் துவங்கி அவங்க 100 பேசிஸ் பாயிண்ட்ஸை ஆர்பிஐ குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 இப்போ அவங்க எதிர்பார்ப்பது 6%. ஆர்பிஐ அக்டோபர் மாதத்தில் சொன்னது முழு நிதியாண்டிற்கு 7.2% ஜிடிபி வளர்ச்சி இருக்கும்னு அவங்க கணிச்சிருந்திருக்கிறாங்க. நொமுரா இப்போ 6% சொல்லியிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. 2,000 கோடி ரூபாய். அது குறித்தான முடிவு டிசம்பர் 9ஆம் தேதி எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவது குறித்து டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க முடிவு எடுக்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் வோடஃபோன் ஐடியா 3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாரத் ஃபோர்ஜ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி நேற்று அவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்டை அறிமுகம் செய்திருக்காங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 1,650 கோடி ரூபாய்க்கு நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் 1,323 ரூபாய் 54 பைசா. பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பீகார் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கிட்டேருந்து கிட்டத்தட்ட 109 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. மேஸ்டெக் நிறுவனம் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய குளோபல் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் அவங்க நவம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஒட்டுமொத்தமாக 1,885 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 1,736 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது 149 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 56% விழுந்திருக்கு. ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் நர்மதேஷ் பிராஸ் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 5 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட், 100 டன்ஸ் பிராஸ் பில்லட்ஸ்க்கான ஆர்டர் இது. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாரட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. புது டாரட் ப்ரைஸ் 8,462. தற்போதைய லெவலிருந்து 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்இஜி குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் கிடைத்தது. இன்றைக்கி 6% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ராடேல நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலும் இந்த ஸ்டாக் இடம் பிடித்தது. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். சைனா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. கிராஃபைட்டை யூஎஸ்க்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை செய்திருக்கிறாங்க. அதனால் ஹெச்இஜி போன்ற கம்பெனிகள் இந்தியாவில் பயன்படுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மணி கண்ட்ரோலில் கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிளாக் டீலும் நடந்திருக்கு. 172 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 29 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட கைமாறி இருக்குது. 6% அது. அவங்க சராசரியாக ஒரு ஷேர்லேயே 600 ரூபாய் அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் டவர்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, யூகே நிறுவனமான வோடஃபோன் பிஎல்சி அவங்க முற்றிலுமாக வெளியேறாங்க. இந்த செய்தி நம்ம காலையில் வீடியோவிலே பார்த்தது தாங்க. அது காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். 2,802 கோடி ரூபாய் பிளாக் டீலில் அவங்க வெளியேறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்து தான் மறுபடியும் மணி கண்ட்ரோலில் அதை கொடுத்துருக்குறாங்க.
இண்டஸ் டவர்ஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 485, தற்போதைய லெவலில் இருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டர்ஸ் 11 மாத ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. 33,500 வாகனங்களான ஆர்டர் நவம்பர் மாதத்திற்கானது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே தான் போயிருக்காங்க. 9% கீழே போயிருக்கு. ஆனால் மந்த் ஆன் மந்த் போன மந்த்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% அதிகரிச்சிருக்கு. கடந்த 11 மாத ஹையில் இருக்குது இந்த ஆர்டர்ஸ். அதே போல் 2024 இதுதான் முதல் முறை இந்த 30,000 யூனிட் லெவலில் கடந்திருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் டாடா நிறுவனம் அவங்க தற்போது அப்டேட் இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ப்ராட்பேண்ட் எக்யூப்மெண்ட் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் பாரத் நெட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். இது யார்கிட்ட இருந்து? தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட். இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அதிகரித்தது. ஹீரோ மோட்டோகார்ப்க்கு மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,110 ரூபாய். பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஓப்பன் ஆஃபர் வழங்குறாங்க. அதானி குரூப் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்தது தாங்க. அதானி இன்ஃப்ரா டேக் ஓவர் பண்ணுறாங்க. செபி விதிப்படி மேனேஜ்மெண்ட் மாறும்போது பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஷேர்ஸை வாங்கணும். கிட்டத்தட்ட 26% ஷேர்ஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவதற்கு ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். அதை இப்போ செய்திருக்கிறாங்க. 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதான் 26% வருது. அது வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை கொடுத்துருக்காங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 642 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்காங்க. ஆனால் இப்போவே மார்க்கெட்டில் 660 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ கடைசி நாள் இந்த விலையை மாற்றுவதற்கு அல்லது உயர்த்துவதற்கு ஜனவரி 6ஆம் தேதி. எப்போ இந்த டெண்டரிங் ஆரம்பிக்குது? ஜனவரி 7ஆம் தேதி. எப்போ டெண்டரிங் முடிவுக்கு வருது? ஜனவரி 20ஆம் தேதி. அதானி கிரீன் எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ் சோலார் பவர் ப்ராஜெக்ட் மீது கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இப்போது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சிஇஆர்சி அவங்களுடைய ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் குறித்து கேள்வி எழுப்பியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ப்ராஜெக்ட் தான் கவனத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கன்ற அந்த பட்டியலில் இந்த ப்ராஜெக்ட்டும் இருக்குது. இப்போ சிஇஆர்சியும் கேள்வி எழுப்பியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல்மேன் டெலிகாம் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 18% இன்ட்ராடேல அதிகரித்தது. இன்றைக்கி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. மணி கண்ட்ரோலில் கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, ரிலையன்ஸ் ஜியோ கிட்ட தான் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 147 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. விம்டா லேப்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராமன் நாயுடு ராஜினாமா செய்திருக்கிறாரு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஏர் ஹெல்ப் அப்படின்ற நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து உலக அளவில் மோசமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸுடைய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வேயை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு ஏர்லைன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெடுடைய ப்ரொமோட்டரான ஏதர் மொரீஷியஸ் லிமிடெட் ஷேர்ஸை டிசம்பர் 2ஆம் தேதி விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 9.3%லிருந்து 5.7% குறைச்சிருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. மேகாலயா அரசுகிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஆர்கிட் ஹோட்டலை புதுப்பிப்பதற்காக அடுத்த 3 ஆண்டில் இது முடிக்கப்படும். அவங்க ரீபிராண்டிங் பண்ணுறாங்க. ஆரிகா ஷிலாங் அப்படின்னு அறிமுகம் செய்கிறாங்க. அதே ஹோட்டலில் 120 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஒரு வழக்கு இருந்துகிட்டு இருந்தது செபி கிட்ட. அந்த வழக்கை இப்போ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 14.6 லட்சம் ரூபாய் அவங்க பணத்தை கட்டி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குற்றத்தை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை, பணத்தை கட்டி அதை முடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். என்ன குற்றச்சாட்டுனா, ஃப்ரண்ட் ரன்னிங் ட்ரேட்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய அளவில் ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த செய்தி கசிந்து அதுக்கு முன்னாடியே வேறு யாரோ வாங்கிடுறாங்க அந்த ஷேர்ஸ். அப்புறம் இந்த பெரிய ஷேர்ஸ் வாங்கும்போது அது திருப்பி மேலே போகும்போது விற்பனை செய்திடுறாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ட்ரேட்ஸ் நடத்தியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. ஸோ அந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய 3 அலுவலகத்தில் மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி அத்தாரிட்டி சோதனை நடத்தி வருவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரலிருந்து நவம்பர் வரைக்குமான ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வளர்ச்சி இருக்குது மாநில அளவில் அப்படின்னு ஒரு பட்டியலை மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாநிலம் வளர்ச்சியில் முன்னிலை இருக்குது அப்படின்ற பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. நாடு முழுவதும் பார்க்கும்போது ஆவரேஜாக 10.3% இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எந்த மாநிலத்துடைய வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏப்ரலிருந்து நவம்பர் வரைக்கும் பார்க்கும்போது, அதாவது இந்த ஆண்டு போன ஆண்டு எதையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதே கால அளவில் டெல்லியுடைய வளர்ச்சி தான் அதிகமாக இருக்குது. 19.9% ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. 2வது இடத்துல ஹரியானா, 3வது இடத்துல ஆசாம், 4வது இடத்துல ஒடிசா, 5வது இடத்துல மகாராஷ்டிரா, தமிழகம் 16வது இடத்துல இருக்குது. 6.2% ஜிடிபி ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸில் வளர்ச்சியை பார்த்துருக்கு.
சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஷேர்கானுடைய பரிந்துரைகளில் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ரூபாய் 1900 1925, ஸ்டாப் லாஸ் 1625. ஓப்ராய் ரியாலிட்டிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2270 2350, ஸ்டாப் லாஸ் 2080. ஜிஇபிஎல் கேபிட்டலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 331, ஸ்டாப் லாஸ் 263. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 358, ஸ்டாப் லாஸ் 287. டிப்ஸ் மியூசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1053, ஸ்டாப் லாஸ் 828. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 140 142, ஸ்டாப் லாஸ் 116. இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 247 248, ஸ்டாப் லாஸ் 195. காட்ரேஜ் ஆக்ரோவேட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 850 860, ஸ்டாப் லாஸ் ரூபாய் 700. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.